ஈஸ்வரப்பற்று அடிக்கடி சொல்லக்கூடியது நம்முடைய எண்ணம், நம்முடைய சொல், நம்முடைய செயல், இது மூன்றுமே ஒரு நேர்கோட்டில் இருக்க வேண்டும் என்று சொல்லுவார். என்னால் அப்பொழுதுதான் நமது உயிர் நாம் நுகர்ந்தவற்றை சீராக இயக்கி வளர்ச்சியின் பாதையில் கொண்டு செல்லும். எண்ணம் ஒன்றாகவும் சொல் ஒன்றாகவும் செயல் வேறாகவும் இருந்தால் ஒரு தண்ணீருக்குள் ஒரு மனிதன் தத்தளிப்பது போன்று நாம் எடுத்துக்கொண்ட உணர்வுகள் அனைத்துமே நம் உடலுக்குள் ஒன்றுக்கொன்று இணை சேராது நம்மை தத்தளிக்கும்படியே கொண்டு சென்றுவிடும். அதனால்தான் இங்கே நம்முடைய எண்ணம், சொல்லும் சொல், செயலும் செயல், செய்யக்கூடிய செயல் அனைத்துமே ஒன்றாக இருக்க வேண்டும். அதற்கு ஒரு காட்சியாகவும் காண்பித்து 6 என்று காட்டி ஒரு வட்டமாக இது மூன்றுமே சுழன்று எண்ணும் எண்ணம், சொல்லும் சொல், செய்யும் செயல் என்று இந்த 6 என்று காட்டி இது வட்டமாக இது இணைந்த நிலையில் செயல்பட வேண்டும் என்று இது காட்சியை கொடுத்து உணர்த்துகின்றார். அதே போன்று அந்த எண்ணம், சொல், செயல் இதை கொண்டு வருவதற்கு எப்படி கொண்டு வர வேண்டும் என்று புரிந்ததா? நான் முதலில் சொல்லிய கருத்தின்படி எண்ணத்தையும் செயலையும் காட்டியது பறவையின் நிலை எல்லாமே இதுவேதான். என்னால் பறவை வானிலை பறந்து கொண்டிருந்தாலும் கீழே தனக்கு வேண்டிய அல்லது தனக்கு உகந்த இறை இருக்கிறதா என்ற நோக்கத்திலே தான் அது பறந்து கொண்டிருக்கும். நாம் நினைப்பும் அது மேலே பறக்கிறது என்று. ஆனால் அதனுடைய நினைவு எப்படி இருக்கின்றது? இது போன்றுதான் எண்ணம், சொல், செயல் எல்லாம் ஒன்றாக இருக்க வேண்டும் என்றால் அந்த பறவைக்கு எப்படி இந்த உணவு மீது நாட்டம் ஊரா ஒன்று கூடி இருக்கின்றதோ இதுபோன்று நம்முடைய எண்ணமும் சொல்லும் செயலும். என்றால் நாம் இந்த சொல்லுகளை வேறுபடுத்தி பார்த்தோம் என்றால் எண்ணம் என்றால் வேறுதானே, சொல்லு என்றால் வேறுதானே, செயல் என்றால் வேறுதானே என்று சொல்லுக்கு விளக்கம் சொல்லலாம். ஆனால் இங்கே அவர் சொல்லக்கூடிய உள் அர்த்தமோ மூலக்கூறுகளோ பறவையின் நிலை எப்படி உணவுக்காக அதனுடைய நிலை மேலிருந்து கீழே உற்று நோக்கி இறை கிடைத்ததும் நேரடியாக வந்து அதை கவர்ந்து செல்வது போன்று நம்முடைய எண்ணம், சொல், செயல் எல்லாம் ஒன்று போல இருக்க வேண்டும். அதனால்தான் இங்கே எண்ணம், சொல், செயல் என்பது புரிந்ததா? இதற்கு இன்னும் ஒருபடி மேலே நீ ஏன் பழையபடி இது என்ன இப்படி சொல்லுகிறார் என்று நினைக்கின்றாய்? உன் எண்ணத்திற்குள்ளேயே நான் இருப்பேன், சொல்லும் சொல்லாகவே நான் வந்துடுவேன், செய்யும் செயல் தானாக வந்து விடும் அப்பா. எண்ணத்தை உயர்த்திவிட்டால் சொல்லும் உயர்ந்துவிடும், செயலும் ஓங்கிவிடும். நீ ஏனப்பா அதை பற்றி கவலைப்படுகின்றாய்? உன் எண்ணத்திற்குள்ளே நான் இருப்பேன் என்று சொல்லுகின்றார், நான் இருப்பேன் என்று சொல்லுகின்றார். அது அவரை மானசீகமாக மனப்பூர்வமாக நாம் ஏற்றுக்கொண்டால் இந்த எண்ணமோ சொல்லோ செயலோ இதை பற்றி நாம் தனித்தனியாக எண்ண வேண்டியதில்லை. எண்ணத்திற்குள் அவர் வந்துவிட்டால் அவர் இருக்கிறேன் என்று சொன்ன பிற்பாடு சொல் அவருடைய சொல்லாக வரும். அவர் உணர்வுக்குள் அவர் சொல்லாக நமக்குள் வந்தால் நம்முடைய செயல் அனைத்துமே ஈஸ்வரப்பற்று காட்டிய வழியில், மகர்ஷிகள் காட்டிய வழியில், சப்தரிஷிகள் காட்டிய வழியில் நிச்சயம் அது செயல்படும். அதற்குத்தான் இந்த உபதேசத்தை சூட்சுமமாக சொல்லி சிறு குழந்தைக்கும் புரியும்படியாக உன்னுடைய எண்ணத்திற்குள்ளே நான் இருப்பேன் என்று சொல்லுகின்றார். ஆக இத்தகைய எண்ணத்தை நாம் உயர்த்திவிட்டால் போதும், சொல்லும் உயர்ந்துவிடும், செயலும் ஓங்கிவிடும். ஆக இது இந்த தியானத்திற்கு மட்டுமல்ல, எல்லா நாட்களுக்கும், எல்லா நிலைகளுக்கும், எல்லா செயல்களுக்கும் இப்படித்தான். ஆக இந்த நல்ல நிலையை செயல்படுத்துவதற்கு நல்ல நாள், நேரம், காலம் என்று நாளையெல்லாம் கடத்திட வேண்டாம். இன்றே இப்பொழுதே இதை நீ செய்யப்பா என்று இந்த உபதேசத்தின் வாயிலாக நமக்கு பல உண்மைகளை இதில் எடுத்து காட்டுகின்றார்கள். அதே சமயத்தில் சில உணர்வுகளை அவர் இங்கே சுட்டி காட்டப்படும் போகும்போது நான் என்று நாம் எண்ணுகின்றோம், அதே போன்று ஈஸ்வரப்பற்று என்று எண்ணுகின்றோம். ஆனால் இதை அவர் இன்னும் தெளிவான விளக்கமாக சொல்லப்படும் போது உயிர் என்ற நிலையில் ஈஸ்வரன் என்று காரண பெயரை சுட்டிக்காட்டி நானும் கொடுக்கவில்லை, நீயும் செயல்படுத்தவில்லை, உனக்குள் இருக்க ஈசன் தான் இதை இயக்குகின்றான், எனக்குள் இருக்கும் ஈசன் தான் என்னை இப்படி பேசச் செய்கிறான் என்று இதையும் ஊடே சொல்லி எது, எப்படி, ஏன், நான், தான், நீ என்ற நிலைகளை விளக்கம் கொடுக்கிறேன். என்றால் இந்த அந்த தெளிவான நிலைகள் நமக்கு வர வேண்டும் என்றால் இந்த நான் என்ற நிலை நமக்கு வரக்கூடாது, நாம் என்ற நிலைதான் வர வேண்டும் என்பார். ஏன்னா நான் என்பதற்கு பதில் நாம் தான் வர வேண்டும். நான் என்ற நிலை என்றுமே உனக்கு வேண்டாம் அப்பா. நான் என்பதற்கு பதில் நாம் என்ற சொல்லை சொல். என்னால் சில பாடல்களையும் கவிதைகளையும் இங்கே பாடி காட்டி உணர்த்தி அந்த பாடலை நீ பாடப்பா என்று புதிதாக ஏற்றும்படி சொல்லி நீ மனம் தளராதே, உன் மூலமாக நான் வருவேன், உனக்குள் நான் வருவேன் என்றால் நான் வந்து எழுதி தரவில்லை, நான் வந்து எழுதி தருவதில்லை. உனக்கு அந்த உண்மைகளை உணர்த்துவதற்குத்தான் இந்த தயக்கத்தையும் காட்டி எப்படி எழுதினாய், எப்படி எழுத முடிந்தது என்று நீயே உன்னை நீ அறிந்து கொள்வதற்குத்தான். ஆக நீ உன் செயலை நான் ஆழம் பார்க்கிறேன் என்று எண்ண வேண்டாம்,
ஆக உன்னை ஆழம் பார்த்துதான் மற்றவர்களுக்கும் இந்த பாடத்தை கொடுக்கின்றேன், எல்லோருக்கும் தெரியும்படியாக சொல்லுகின்றேன். ஆனால் நான் உனக்கு இதை கொடுக்கிறேன் என்றாலும் நான் அல்ல, எனக்குள் இருக்கும் ஈசன் தானப்பா இதை செயல்படுத்தும்படி சொல்லுகின்றான். அதைத்தான் நானும் உனக்கு இங்கே உணர்த்துகின்றேன். ஆகவே உன் எண்ணத்திற்குள்ளே நான் இருப்பேன், சொல்லாக வருவேன், உன் செயல் எப்பொழுதுமே பரிபூர்ண நிலை அடையும் அப்பா என்று பல்வேறு பாடல்களை கொடுத்து பல உண்மைகளை சுட்டிக்காட்டி உயர்ந்த ஞானத்தினுடைய அருள் பெற உன் மனதை அடக்கிட உயர்ந்த ஞானத்திற்கு வழிவகுத்து விட்டேன். ஆகவே பூக்கும் பூ என்ற நிலையில் இந்த பூமாதேவி, இந்த பூமி தாய் பூக்கக்கூடிய பூவை வைத்து நீ அருள் மனமாக தெளிந்த மனமாக உனக்குள் எடுத்து பரிபூர்ண நிலையாக கலந்திடுவாய். ஓங்கார இசையினிலே நீ என்றுமே மகிழ்ந்து வாழ்ந்திடுவாய், மனமெல்லாம் மணக்கச் செய்வாய், மகிழ்ந்து வாழும் சக்தி பெறுவாய் என்று உயர்ந்த வாக்குகளை கொடுத்து அவருடைய உணர்வை நாம் ஏற்றுக்கொள்ளும்படியாக, அவர் உணர்வை நமக்குள் செயல்படுத்தும்படியாக, அவர் எண்ணம், அவர் சொல், அவர் செயலாக நாம் செயல்படுத்தும்படியாக இந்த உபதேச வாயிலாக நமக்கு ரத்தின சுருக்கமாக சொல்லி அவருடைய உணர்வை நாம் எந்த அளவுக்கு கிரகிக்க வேண்டும், அவர் கொடுக்கக்கூடிய மூலக்கூறுகளை எந்த அளவுக்கு நாம் பதிவு செய்ய வேண்டும், அவருடன் நாம் எவ்வாறு ஒன்ற வேண்டும். ஆக நான் வேறல்ல நீ வேறல்ல என்ற நிலையாக உயிருடனும் சரி ஈஸ்வர பட்டருடனும் சரி நாம் ஒன்றியே வாழ வேண்டும், ஒன்றியே இணைந்தே செயல்பட வேண்டும் என்று இந்த உபதேச வாயிலாக நமக்கு தெளிவாக்குகின்றார்கள்.